ஹலோ கைஸ், கணவன் மனைவி உறவுன்றது மத்த உறவுகளை விட ஒரு வலுவான உறவுன்னே சொல்லலாம். ஏன்னா மத்த உறவுகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருக்கும். பட் கணவன் மனைவி உறவு தான் யார் என்னன்னே தெரியாத ஒரு அறிமுகத்தோட வர்ற உறவு. அதனால அந்த உறவு எப்பவுமே ஸ்பெஷல் தான். பட் அப்படிப்பட்ட உறவுகள்லயும் ஏராளமான இன்ப துன்பம் எல்லாமே கலந்துதான் இருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல கணவன் மனைவி தனித்தனியா இல்லாம ஒன்னா சேர்ந்து லைஃப ரன் பண்ணா எப்படி இருக்கும்னு ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராகவ் பிரியான்னு ஒரு தம்பதி வாழ்ந்து வர்றாங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகிருச்சு. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. ராகவ் ஒரு பிசினஸ் மேன், எப்பவும் பிசினஸ் மைண்டோடயே இருக்க ஒரு நபர். பிரியா தன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் தெளிவா அழகா பராமரிக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். கல்யாணம் முடிஞ்சு பல வருஷம் ஆகியும் ராகவ் தனக்காக ஒரு நாள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை என்ற தாட் பிரியா மனசுல ஆழமா பதிய ஆரம்பிக்குது. அதுவே பிரியா மனசுல கோவமாவும் மாறுது. அதே சமயம் தன்னோட ஹஸ்பண்ட் தனக்காகவும் தன் ஃபேமிலிக்காகவும் தான் இவ்வளோ விஷயம் பண்றாரு அப்படின்றதையும் பிரியா புரிஞ்சுக்கல. ஒரு நாள் நைட் டின்னர் டைம்ல பிரியா ராகவ் கிட்ட கோவமா கேக்குறா, ராகவ், இப்போலாம் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்ற. நீ என்கிட்ட முகம் கொடுத்து பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விடு, நம்ம குழந்தைங்க கிட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்ற. அப்படி என்னதான் இருக்கு வேலையில இப்படி கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படின்னு ஹார்ஷா கேக்குறா. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே ராகவுக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் கால் வருது. உடனே தான் ஒய்ஃப் பேசுறதை கேட்காம அந்த கால் அட்டன் பண்ணி பேச போயிட்டான். அது பிரியாக்கு இன்னும் கோவத்தை கிரியேட் பண்ணிருக்கு. ராகவ் பேசிட்டு வந்ததும் கோவத்துல ராகவ பயங்கரமா திட்டி பேசுறா. உடனே ராகவுக்கும் கோவம் வந்து அவனும் பேச ஆரம்பிக்கிறான். பேச்சு அப்படியே 2 பேருக்கு இடையில சண்டையா மாறுது. சண்டை பெருசாகி ராகவ் பிரியாவை அடிச்சிடுறான். பிரியா கோச்சிட்டு ரூம்குள்ள போய் டோரை லாக் பண்ணிடுறா. ராகவும் வெளியில போயிடுறான். அப்படியே அந்த நாள் போயிடுது. மறுநாள் காலையில 2 பேருமே ஒருவருக்கொருவர் பேசிக்காம ஈகோ காமிக்கிறாங்க. இப்படியே பேசிக்காம 3 டேஸ் இருக்காங்க. ஒரு நாள் ஈவினிங் ராகவ் ஒர்க்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ரூம்ல ரொம்ப சோகமான முகத்தோட பிரியா உட்கார்ந்துருக்கா. அப்போ மனசு கேட்காம ராகவ் பிரியா கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, பிரியா, நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, 2 டேஸா ஒரே ஃபீவரா இருக்கு. நானும் வீட்ல என்னென்னமோ மருந்துலாம் கொடுத்து பார்த்துட்டேன், இன்னும் சரியாகலன்னு சொல்லி ஃபீல் பண்றா. உடனே ராகவ், 2 டேஸா ஃபீவர்னு அசால்ட்டா சொல்ற, என்கிட்ட சொல்ல வேண்டியது தானேன்னு கேக்குறான். சரி வா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம்னு வேக வேகமா தன்னோட குழந்தையை தூக்கிட்டு ராகவும் பிரியாவும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு மெடிசன்லாம் கொடுத்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ராகவும் பிரியாவும் உட்கார்ந்து மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ராகவ், பிரியா, ஏன் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்ற? நான் உங்களுக்காகத்தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். நம்ம குழந்தைங்க எதிர்காலத்துக்காகத்தான் இப்படி ஓடிட்டு இருக்கேன். அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கு பிரியா, என்ன மன்னிச்சிருங்க, நான் அதெல்லாம் புரிஞ்சிருந்திருக்கணும், ஏன் தப்பு தான். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேங்க. அதனாலதான் கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்துலதான் சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறா. உடனே ராகவும், நீயும் என்ன மன்னிச்சிரு பிரியா, நானும் உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிருந்திருக்கணும். ரொம்ப இல்லைனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் உனக்குன்னு டைம் ஒதுக்கி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கணும். அது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிரு பிரியான்னு மன்னிப்பு கேட்கிறான். அப்படியே 2 பேரும் ரொம்ப நேரம் பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து ராகவோட பிசினஸ்க்கு பிரியா அவனால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணிருக்கா. அதே மாதிரி ஹாலிடேல பிரியாக்கு வீட்டு வேலைகள்ல ராகவும் ஹெல்ப் பண்ணிருக்கான். இப்படியே ஷேர் பண்ணி ஒரு புரிதலோட 2 பேரும் லைஃப பெர்ஃபெக்ட்டா ரன் பண்றாங்க. இந்த கதையில இருந்து நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, கணவன் மனைவி தனித்தனியா இருந்து லைஃப் ரன் பண்றதை விட சேர்ந்து லைஃப் லீட் பண்ணும்போது அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்.